உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை களியும் பிரண்டை சட்னி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம களி கிளறிடலாம். அதுக்கு 1 லிட்டரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம இதில் ரவை போட்டு வேக வச்சு களி கிளறலாம். அல்லது சாப்பாடு இருந்தால் பழைய சாப்பாடு போடலாம். எது வேணாலும் போட்டு வேக வச்சு கிளறலாம். அப்போ உங்களுக்கு அந்த கட்டி தட்டாமல் இருக்கும். ஆனால் நான் அரிசி மாவு கலந்து ஊற்றுறேன். அரிசி மாவு கலந்து தண்ணியில் ஊற்றிட்டு நம்ம கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். அப்படி கிளறிட்டே இருக்கும்போது கட்டி இல்லாமல் இது நல்லா கலந்து வரும். ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும். கஞ்சி பதத்துக்கு வரும்போது நம்ம மாவை போட்டு கிளறுனா புருடுன்னு சொல்லுவாங்க. கட்டி அது மாவு வேகாமல் அப்படியே மாவோடு இருக்குது. அதுக்கு பேர் தான் புருடு. சரி, அது வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா தான் கண்டிப்பாக அந்த கட்டி வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இதை நல்லா கஞ்சி மாதிரி வேக வச்சுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம மாவை போட்டு கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிளறும்போது கொஞ்சம் கூட கட்டி தட்டலை, நல்லா கஞ்சியாக வந்துருச்சு. இப்போ இந்த கஞ்சியில் எடுத்து வச்சுருக்கிற மாவு, நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் போட்டு களி கிளற போகிறேன். நிறையா வீடியோ ராகி மாவு களி போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதில் போட்டு கிளறிக்கலாம். நான் இந்த 2 குச்சி வச்சு தான் எப்போவுமே களி கிளறுவேன். பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவிலலாம். நான் களி கிளறும்போது இந்த 2 குச்சி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். நாங்கள் தோட்டத்தில் இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இந்த குச்சி வெட்டி கொடுத்தாரு. அப்பத்துலேருந்து ஒரு 20 வருஷத்து 25 வருஷம் இருக்குது இந்த குச்சி நான் வச்சிட்ருக்கிறேன். இதே மாதிரி தான் நான் களி கிளறுவேன். இப்போ நிறைய பேர் குக்கர்லலாம் வச்சு கிளறுறாங்க. நான் இன்னும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணினதில்லை. இந்த 2 குச்சி வச்சா தான் கிளறுவேன். நான் மாவை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இப்போல்லாம் இந்த அடுப்பில் வச்சு அப்படியே நம்ம கிளறும்போது 2 குச்சி போட்டு கிளறும்போது சட்டி வழுக்கிட்டு போகும். அதனால் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்து கீழே வச்சு தான் கிளறணும். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி வேக வச்சு 2 முறை கிளறணும். கிளறும்போது தான் நமக்கு களி சூப்பராக கிடைக்கும். களி தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் அது கூட பதம். நீங்கள் அந்த மாதிரி களி எடுத்து அப்படியே உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இந்த களி நல்லா வெந்தால் மட்டுமே நல்லது. இல்லைன்னா வயிறு உபாதைகளை உருவாக்கும். அதாவது வயிற்றால் போகிறது இந்த மாதிரியெல்லாம் வரும். களி நல்லா வேகலினா இந்த மாதிரி களி கிளறி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா மல்லி, வரமிளகா, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரண்டை நம்ம வீட்டிலையே கிடச்சிது. மாடியில் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். சரின்னு அது வர நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு அது வந்துச்சுன்னா அதைய அப்பப்போ பொறிச்சு சட்னி செய்வோம். செய்யும்போது இந்த பிரண்டை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட இன்னும் சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, ஒரு தக்காளி, உப்பு, புளி, அவ்வளோதான் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கணும். பிரண்டை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. இது வயிற்றில் இருக்கிற கேஸுகளெல்லாம் நல்லா வெளியேற்றும். எலும்புகளை நல்லா உறுதியாக்கும். கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வஜ்ரவள்ளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வறுத்து தனித்தனியாக ஆற வச்சாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா, உப்பு தேவையான அளவு, புளி இதெல்லாம் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா இப்போ பிரண்டை துவையல் தயார். களிக்கு பிரண்டை சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பிரண்டை வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்.
இப்போல்லாம் கடைகளில் கூட விற்கிறாங்க, அதுபோல் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.